இன்றைய கோலம் வேல் கோலம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே விசேஷமான, அதே சமயம் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான தமிழ் கடவுள் முருகனின் வேல் கோலம் தான். இந்த கோலத்தை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக எப்படி போடலாம்னு புள்ளி வைக்கிறதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கோலத்துக்கான புள்ளிகளை வச்சுக்கலாம். இந்த கோலத்தோட மைய பகுதிக்கு நாம் நேர் புள்ளி வைக்க போகிறோம். நடுவில் பார்த்தோன்னா 22 புள்ளியை நேர் புள்ளியாக வச்சுக்கிறோம். இப்போது இந்த 22 புள்ளிக்கு 2 பக்கமும் 12 புள்ளி மேல் பகுதியில் ஆரம்பித்து ஒரு 3 வரிசை வச்சுக்கலாம். அடுத்தபடியாக 2 பக்கமும் 5 புள்ளியில் ஒரு வரிசையும் 3 புள்ளியில் ஒரு வரிசையும் வச்சிட்டோன்னா இந்த கோலத்துக்கான புள்ளி தயார். புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நேராக ஒரே அளவிலான இடைவெளியில் இருந்தால் தான் கோலம் பார்க்க லட்சணமாக வரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக புள்ளிகளை வச்சுக்கோங்க. புள்ளிகளை வச்சதுக்கு அப்புறமா முதல்ல சிக்கல் இல்லாதபடி அந்த கோடுகளை ஒன்றோடு ஒன்று அழகாக இணைச்சிக்கலாம். வளைவுகள் எல்லாத்தையும் ஒரே சீராக வர மாதிரி கைகளால் மெதுவாக பவுடரை ரிலீஸ் பண்ணி போடுங்க. கோலத்தோட அவுட்லைன் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ஹைலைட்டே இந்த செம்மண் கொடுக்கறதுல தான் இருக்குது. வெள்ளை கோலம் பவுடருக்கு நடுவில் செம்மண் பார்டர் கொடுக்கும்போது கோலம் அப்படியே பளிச்சுன்னு தூக்கலாக தெரியும். விசேஷ நாட்களுக்கு இந்த மாதிரி செம்மண் கோலம் போடுறது ரொம்ப மங்களகரமானது. பார்த்தீங்களா, கோலம் இப்போது எவ்வளவு கிராண்டாக பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதோட இன்னும் அழகாக்க கோலத்தோட முக்கிய இடங்களில் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கலாம். குறிப்பாக குத்து விளக்கோ அல்லது அகல் விளக்குகளோ ஏற்றி வச்சிங்கன்னா அது தரும் லட்சணமே தனிதான். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. வீட்டு வாசலில் வேல் கோலம் போடுறது வீட்டுக்குள்ளே எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் வராமல் தடுத்து நமக்கு நல்ல தைரியத்தையும் எடுக்கிற காரியங்களில் வெற்றியையும் கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சரவணபவ.